ஹர ஹர மகாதேவ் கி. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அதை எப்படி மறப்பேன்? ஐயோ, அதெல்லாம் மறக்க. சரி சரிம்மா. 8 hours later. பேபி மாமா ஏமா லேட்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னது இது? பாரு எப்படி நான் மறப்பேன் இந்த நாளை. விநாயகர் சதுர்த்திக்கு வளையல். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய். விநாயகர் சதுர்த்திக்கே இப்படின்னா அப்புறம் இன்னும் 3 நாள் நம்ம ஆனிவர்சரி வேற வருது. என்ன வாங்கி தரப்போறோம்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் செத்துட்டேன்னா நீ ஈஸியா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பல. முன்னாடி பேசுற என்ன வார்த்தை பேசுற? அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் மண்டபத்தை பிக்ஸ் பண்ணணும். இந்த காலத்துல மண்டபம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிச்சயம் பேசணும், அதுக்கப்புறம் கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணணும், வரதட்சணை எவ்வளோன்னு பேசணும். இவ்வளோ வேலை இருக்கு. ஈஸியா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி? நீ இப்பவே புக் பண்ணிடு. இப்பவே சொல்லிட்டேன்னா கரெக்டா நீ சாவறப்போ கரெக்டா இருக்கும். பண்ணிடலாம். வாடகை ஒழுங்கா கொடுக்க மாட்டியா நீ? பாடம் இப்படிதான் கேப்பீங்களா? எப்படி கேட்கணும்? வாங்க நான் கேக்குறேன். வாடகை எங்கடா? நோங்க மாட்டேன். இது வேணா இப்ப கேக்கு. இந்தாங்க ஹவுஸ் ஓனர் வாடகை. சாம்பார் ஆப் எனக்கு. வீடு எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல போங்க, அங்கதான் இருக்கு அவங்க வீடு. ஏமா ஒரு அட்ரஸ் தான் கேட்டாரு, அது சொல்ல மாட்டேன், அப்படியே நிக்கிறேன். ஏய், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கொஞ்சம் பாத்திரமாவது கழுவி கொடுக்கலாம்ல. போனா பாத்திரம் மட்டும் கழுவு சொல்லாத போனா, எனக்கு ரொம்ப டஃப் போனா. அது வேற எந்த வேலைனாலும் சொல்லு போனா. சரி, நீ உனக்கு கழுவு தர, நானே கழுவிக்கிறேன். ஏய், இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்லு. சொல்லு. அது எதுக்கு இப்ப கேக்குற? சும்மா சொல்லு கேப்போம். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த பிரச்சனையே உன்னாலதான் வரும்னு சொன்னியா? சொல்லிருப்பேன், நீ ஐ லவ் யூன்னு சொல்லிருக்க மாட்டியா? டேய் லூசாடா, நீ எதுக்குடா டெலிபோன் வச்சிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் வண்டியில உட்கார. எதுக்குடா எதுவும் பேசாம வண்டியிலே கம்முன்னு உட்காரு. நல்லா தேய். இப்ப சொல்றா. எதுக்குடா டெலிபோன் வச்சிட்டு இருக்க? ஐயோ, இன்னும் நாத்தம் போலடா. வா, அதே கடையில போய் ஒரு பெனாயில் வாங்கிட்டு வரலாம். தாலிதான் எனக்கு இப்போ ரொம்ப தான் அடிக்குது. இப்படி போட்டு சொரிவோம். என்னாச்சு? என்னாச்சு? வந்து பாரு, என்னாச்சு பாருமா அவனுக்கு. என்னாச்சு? உங்க பையன் சிலம்பாட்ட சிம்பு ஸ்டெப்லாம் போட்டுட்டு இருக்காரு. போமா சீக்கிரம். என்னன்னு தெரியல உனக்கு. ஆமா, உன் தலை மேல என்ன ஏர்பேண்ட் போட்ட மாதிரி இருக்குது? இப்ப பாரு, சரியாயிடும் பாரு. 1 2 3 மா கிளம்புமா. பாரு, என்னமாச்சு எனக்கு? இல்லையா? என்னாச்சு எனக்கு? அது ஒண்ணு இல்லடா, சிம்பிள். கால் யார் பண்றா? டிவி பார்க்கலாமா?
ஓரளவுக்கு மேல்தான் நாம் பெருமையை கையாள முடியும். சாம்பார் ஆப் எனக்கு. ஓய் மச்சான் மச்சான் நீ எங்கடா இருக்க? அம்மா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிக்கிறாங்கம்மா, கொஞ்சம் நிறுத்தா பேசிட்டு வந்துடுறேன். டேய் குமா, என்னடி என்னை ஒரே வார்த்தையில கோவப்படுத்திட்டேன்னா இந்த 2000 ரூபாய் உனக்கு தான். புரியல. என்னைய ஒரே வார்த்தையில கோவப்படுத்திட்டேன்னா இந்த 2000 ரூபாய் உனக்கு தான். புரியல எனக்கு. ஐயோ, என்னை ஒரே வார்த்தையில கோவப்படுத்தினா என்னைய இந்த 2000 ரூபாய் உனக்கு தான். புரியல. ஐயோ, எனக்கு சும்மா கோவம் வருது. என்னை ஒரே வார்த்தையில கோவப்படுத்தினா இந்த 2000 ரூபாய் உனக்கு தான். கிளம்பு, நீ தோத்துட்ட. கோவப்பட்டல. ஒரு நிமிஷம் ஃபோன் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. என்ன பாக்குற? அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவேன், என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் இந்த லிப்ஸ்டிக் தான் அவ போட்டிருந்தா. முடிஞ்சு. தேங்க்யூ. அந்த பையனுக்கு பயம் இல்லை. சாம்பார் ஆப் எனக்கு. அமுதா, நீ வண்டி கேட்டல, அதை நாளைக்கு வாங்கிடலாம். நிஜமாவா? ஆமா ஆமா. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் நான் தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கல. ரொம்ப சாரிங்க. என் செல்லம், இனிமேல் உன்னை அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இவன் ஃபோன் பண்ணுறான். ஹலோ, ஏன்டி அழுவுற? எனக்கு டிவோர்ஸ் பண்ண போறியா? எதுக்குடி? அப்புறம் பசங்களை வச்சுட்டு நீ தான் கஷ்டப்படணும். என்னடி நீ? குடும்பம்னா சண்டை சச்சரவுலாம் இருக்க தான் செய்யும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்காகலாம் போய் டைவர்ஸ் யாராவது பண்ணுவாங்களா? இப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் வாங்கினா யார் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும்? எங்கே குடும்பம்னு ஒன்று இருக்கும் சொல்லு. நான்லாம் இல்லையா? நான்லாம் பார்க்காத பிரச்சனையா? நானே என் பசங்களுக்காக தான் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைனா நான் எப்போவோ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருப்பேன். இப்போ இந்த விஷயத்துக்குலாம் டைவர்ஸ் வாங்க போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன நீ என்னை பற்றி தப்பாக சொல்லுங்கிற? சும்மா சொன்னேங்க. இப்போ நீ நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன், என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு அவட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன். நம்ம வீட்டுக்கார இப்படிலாம் பண்ணலை, நம்மகிட்ட பாசமாக இல்லை, நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும்ல. அதுக்காக தான் இப்படி மாற்றி சொன்னேன். சும்மாவா? சும்மானாலும் என்னை பற்றி அவள் தப்பாக தானே நினைப்பா. இப்போ அவனை பற்றி என்ன நினச்சா உனக்கு என்ன? நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற? அவள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? ஆ சொல்லு. நீ தான் அவளை டிவோர்ஸ் பண்ண சொன்னியா? சொல்லு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, எப்போ எதை வச்சு சண்டை வாங்குவாடே தெரிய மாட்டுது. ஹலோ மேடம், வளையும் போது இண்டிகேட்டர் போடலாம் வளைய மாட்டீங்களா? வண்டிக்கு ஏதாச்சுன்னா நீங்களா செலவு பண்ணுவீங்க? ஏய், என்ன இது? ஏன் வண்டி, நான் இண்டிகேட்டர் போடுவேன், போடாத கூட போவேன். உனக்கு என்ன? மூடிக்கின்னு போ. லூசு போல. ஆமா, இண்டிகேட்டர்ன்றானே, அது என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அது புது டிஷ்ஷா தான் இருக்கும். வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம எப்படியே தேடி கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்டு போயிருப்பான்.